நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, என்னோட சம்பளத்தை தாண்டி ஒரு 30,000 சம்பாரிச்சா போதும், என்னோட சம்பளத்தை தாண்டி ஒரு 60,000 சம்பாரிச்சா போதும், 1,00,000 ரூபா சம்பாரிச்சா போதும்னு ஒரு கோல் செட் பண்ணுறோம்ல. அப்போ அந்த 1,00,000 ரூபா கோல் செட் பண்ணுறதுலேயே தப்புன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பசங்கள்ட்ட எல்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு வருஷம் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஐ நோ எவ்ரி திங் அபவுட் இட், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்டே தப்பாக இருக்குது. நான் 23 வயசில் நான் பணக்காரனாகணும், 25 வயசில் பணக்காரனாகணுங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் வந்து அதுக்கு நான் டைமை நம்ம கொடுக்கணும். நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா 40 வயசுக்குள்ளே பண்ணிடணும். காசுக்காக யாரையும் பார்ட்னராக சேர்த்தக்கூடாது. சின்னதாக யோசிக்காதீங்க. நம்ம பசங்க திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பசங்க யோசிக்கிறதெல்லாம் வந்து எப்படி பானிபூரி கடை போடலாம், எப்படி டீ கடை போடலாம், எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிக்கிறாங்க. வெல்கம் டு தந்தி டிவி வியூவர்ஸ். ஒரே சாங்ல முன்னேறினவங்களெல்லாம் நம்ம மூவிஸ்ல பார்த்துருப்போம். அண்ணாமலை ரஜினி, சூரியவம்சம் சரத்குமார் இந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி பர்சன்ஸ் ரியல் லைஃப்லயும் இருக்காங்க. அப்படி ஒரு பர்சனை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். போஸ்டன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராஜராஜன் அவர்கள் நம்ம கூட இப்ப இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. ஸோ இப்போ அந்த ரீசெண்டாக இந்த ஸ்பூன் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வைரல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சாதாரணமாக தான் இருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாம் மீடியாலாம் எனக்கு புதுசாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் சார். நார்மலாக எல்லாருமே ஒரு சேலரிக்கு தான் ஒர்க் பண்ணுறோம் நிறைய பேர். ஆனால் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ணால் அதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லை லாஸ் ஆகிடுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் நீங்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. உங்களை பற்றி சொல்லும்போது நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் மேனாக வந்தேன். ஸோ அது எப்படி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த மேஜிக் நடந்தது, அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ பார்க்குற ராஜராஜன், இப்போ பார்க்குற ஃப்ளாஷியான ராஜராஜனுக்கு முன்னாடியும் சில பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. அதாவது என்னோட வேலைக்கு டைம் வந்து அப்படியே சொன்ன மாதிரி 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், ஐ ஒர்க் ஃப்ரம் 7 o'clock till 3 o'clock இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஐ ஒர்க். ஸோ இப்போ இந்த வளர்ச்சி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சூரியவம்சம் படத்துலேயும் அண்ணாமலை படத்தில் வந்த மாதிரி இப்படின்ட்டு நடக்கலை. ஸோ அதுக்கு பின்னாடியும் என்னோட உழைப்பும் இருக்குது. அதாவது 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கடந்த 3 வருஷமாக அந்த மாதிரி பேக் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதாவது கண்டினியூஸாக வித்தவுட் எனி ஸ்லீப்ஸ். ஐ காட் அ டயபெட்டிஸ். என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ், என்னோட ஒபிசிட்டிஸ், ஐ பிகம் லைக் 110 kgs டியூரிங் தட் பீரியட். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து ஐ சாக்ரிஃபைஸ் சம்திங் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ என்னோட ஒர்க் ஹவர்ஸை தாண்டி நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து கொஞ்சம் ட்ரையல் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் வந்து இந்த இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி இட் இஸ் ஈஸி, பட் அட் த சேம் டைமில் அதுக்குண்டான உழைப்பும் போட்டேன். ஸோ இப்போ இப்போ பார்க்குற தலைமுறையில் என்ன பார்க்குறேன்னா, இப்போ எல்லாத்துக்கிட்டையும் நான் இமீடியட்டாக ஆகணும், இவர் மாதிரி ஆகணுன்றது இருக்குது. பட் அதுக்குண்டான உழைப்பும் மிஸ் ஆகுறது தான் பிரச்சனையாக பார்க்குறேன் நான். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, இன்ஸ்பிரேஷன் அதாவது நான் இப்போ ரீசெண்டாக ஒருத்தரை தான் நான் என்னோடய குருநாதராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், சிவசங்கர் சாரை. ஸோ அவர் தான் என்னோடய குருநாதராக நான் பார்க்குறேன். ஸோ அவர் சில விஷயங்கள் சொல்லுவார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீ எவ்வளோ, இப்போ ரீசெண்டாக அவரை மீட் பண்ணுறப்ப நீ எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நான் ஒரு 50 100 கோடி ஒரு 2 வருஷம். அதுவே என்னோடய மைண்ட் பிளாக்காக அவர் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, அது ஏன் 100 கோடின்னு சொல்கிற, கேட்குறதா 1000 கோடியாக கேளு, இல்லை ஒரு சம அமௌண்ட்டாக கேளு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மளோட விஷனே அங்கே தான் தடப்படுதுன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஒரு என்னோட சம்பளத்தை தாண்டி ஒரு 30,000 சம்பாரிச்சா போதும், என்னோட சம்பளத்தை தாண்டி ஒரு 60,000 சம்பாரிச்சா போதும், 1,00,000 ரூபா சம்பாரிச்சா போதும்னு ஒரு கோல் செட் பண்ணுறோம்ல. அப்போ அந்த 1,00,000 ரூபா கோல் செட் பண்ணுறதுலேயே தப்புன்னு சொல்லலாம். என்னோட டீச்சர் கூட சொல்லியிருக்காங்க, நம்ம எவ்வளோ ஹையாக நம்மளோட மைண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதில் அப்போ தான் பாதியாவது ரீச் பண்ண முடியும். ஸோ ட்ரூ அது உண்மை தான். அது உண்மை. ஸோ இப்போ ஆக்சுவலி நான் ஹாப்பி நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் இப்படி தான் ஆரம்பித்தோம். ஸோ வித்தவுட் ஐ டோன்ட் டூ எனி கிரவுண்ட் ஒர்க், எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் அப்போ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் when we started, I said to my team, 100 stores தான் நம்மளோட இந்த வருஷத்தோட டார்கெட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகும்போது எங்கள் அக்கா கதவு முன்னாடி சொல்கிறா, இவன் ஒருத்தர் லூஸு, இன்னும் கடையே ஆரம்பிக்கல, இன்னும் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டே போடல, 100 கடை ஆரம்பிக்கிறானாமன்னு சொல்லி என் காது அப்படியே திட்டிட்டு போகிறான். பட் தட் இஸ் வாட் த விஷன் அப்படின்றத பார்க்குறேன். என்னோட விஷன்ஸ் வந்து மற்றவங்கள்ட்ட புரிய வைக்கிறது வந்து அது ஓனர்ஸ்ட்டை மட்டும்தான் இருக்கும். இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம சம்பளம் வாங்குற இடத்துல இருக்கக்கூடாது, சேலரி கொடுக்குற பிளேஸில் நம்ம இருக்கணும், நம்ம தான் ஒரு முதலாளியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் யோசிக்கிறாங்க. பெரிய உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு எலான் மஸ்க் ரேஞ்சில் நம்ம வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த மாதிரி அந்த தாட் வந்து சரியா, அது கரெக்டாக? சரி, ஜாக்மா யூஸ்வலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ நான் ஆக்சுவலாக நிறைய காலேஜஸ்க்கு போய் கிளாஸஸ் எடுக்கிறேன், எம்பிஎஸ்க்குலாம் எடுக்கிறேன், அப்புறம் இதெல்லாம் பண்ணுறேன்.
பட் அந்த பசங்கள்ட்ட எல்லாம் நான் கேட்கும்போது என்னன்னா, தே லிட்டரலி வாண்ட் டு அவங்க அப்பா கொஞ்சம் வசதியானவரா இருக்காரு. அவங்க ஃபேமிலி பிசினஸ் இருக்கு. சார் நான் வந்தோனே எங்க அப்பா கால்ல நிக்கக்கூடாது சார். நான் தனியா பண்ணணும் சார். நான் வந்து என்னோட தனியோட அடையாளத்த காட்டணும் சார்ன்னு சொல்லி, அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாவே ஆயிருச்சு. அப்படிதான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சார். இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது 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 எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுன்னு எனக்கு தெரியல. யூசுவலி ஜாக்மாவோட கோட் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் பிசினஸ் ஆர் வாட்எவர் ரைட், ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஒரு 5 வருஷம் யூ ஹாவ் டு ஒர்க் இன் அ குட் பாஸ். நீ எந்த தொழிலுக்கு போகணும்னு நினைக்கிறியோ, உனக்கு எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறியோ, அந்த இடத்துல 3 வருஷம். இப்போ நம்ம பசங்கள்ட்ட எல்லாம் என்ன இருக்குன்னா, 1 வருஷம் வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஐ நோ எவ்ரி திங் அபவுட் இட். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்ன்ற ஒரு மைண்ட் செட்டே தப்பாக இருக்குது. இப்போது இன்னொன்றும் பார்க்குறேன், சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் பெரிய வேலைன்னே இப்போ ஒரு பிம்பம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இதை தாண்டி நிறைய ஒர்க் இருக்குது. எனி பிஸ்னஸ் எனி ஒர்க் யூ அடாப்ட் டு த டிசிப்ளின், யூ வில் நாட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா, நீ ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு ஒரு பாஸ் கிட்டேயே யார்கிட்டயா ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு போகணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ப்ராசஸ் ஒர்க்ஸ். அவங்க ஏன் உன்னை சீக்கிரம் டைமுக்கு வர சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாம் கற்றுக்கிறக்கே மினிமம் 5 வருஷம் ஆயிரும். 3 வருஷம் 5. டோன்ட் ரஷ் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 23 வயசில் நான் பணக்காரனாகணும், 25 வயசில் பணக்காரனாகணுங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் வந்து அதுக்கு நான் டைமை நம்ம கொடுக்கணும். ஸோ ஹவு ஸ்மார்ட் யூ ஆர்ன்றதை இப்போ நீ 5 வருஷம் பண்ணுறதை நீ எக்ஸ்ட்ரா டைம் பண்ணி 3 வருஷத்தில் கற்றுக்கோ, இல்லை எக்ஸ்ட்ரா டைம் பண்ணி 2 வருஷத்தில் கற்றுக்கோ. அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர யூ கேன் நாட் ஷார்டன் த பீரியட். ஸோ அப்போ அதை கற்றுக்கிறதுக்கு உண்டான மனப்பான்மையும் பொறுமையும் அவசியம். 2வது, அதுக்கப்புறம் நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா 40 வயசுக்குள்ளே பண்ணிடணும். தட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் ஹீ சே. ஐ டோன்ட் சே. ஜாக்மா சொல்கிறது வந்து 40 வயசு, ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நீ ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போ. 30லேருந்து 40க்குள்ளே என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிடு. 40லேருந்து 50 அதை மெயின்டைன் பண்ணு. இங்கேயும் அங்கேயும் ஜகிள் பண்ணாது. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த 30 40 என்ன வேணால் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் அ ஸ்ட்ரென்த், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கும், என்ன வேணால் பண்ணிக்கலாம். 40லேருந்து 50 அதை மெயின்டைன் பண்ணு. 50க்கு அப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி செகண்ட் டிவிஷன்ஸ் கொடுத்துரு, உங்கள் ஜென்ரேஷன் கொடுத்துட்டு 60க்கு அப்புறம் யூ பி அட் ஹோம். இது அடுத்த தலைமுறைகளுக்கு நீ அட்வைசரிக்கு போயிருன்றது தான் அவரோட தேரி. ஸோ அந்த தேரியை தான் நானும் லிட்டரலி நம்புகிறேன். ஏன்னா இப்போ பார்க்குறது இல்லைன்னா, எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா, உனக்கு என்னப்பா தெரியுன்ற ஆங்கிள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்குது. லிட்ரலி அவன் காலேஜ் முடிச்சு 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது. அது புரியறதுக்கே அவனுக்கு 2 வருஷம் ஆகும். ஸோ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, தனியாக எதுவுமே செய்ய முடியாது காசு இல்லாமன்றது புரியறதுக்கே. ஐ வில் டெல் யூ அன் எக்ஸாம்பிள். நான் காலேஜ் முடித்த டைமில் வந்து எங்கள் அப்பாட்ட போய் இந்த பர்கர் மேன் ஒரு பிராண்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் நிறையா. ஸோ அது போய் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடு, நான் ஒரு 2 லட்ச ரூபா கியாஸ்கோட வேலை, கோயம்புத்தூர் ஃபுல்லாக ஒரு 10 கியாஸ்க் போடுறேன், ஒரு 20 லட்ச ரூபா கொடு அப்படின்னாரு. நான் அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு நக்கலாக, அவங்க எல்லா அப்பாவும் சொல்லுவாங்கள்ல, ஒரு நக்கலாக சிரிச்சுட்டு பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி எங்கள் அப்பாட்ட அந்த காசு இல்லை. எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நான் இது வரைக்கும் 50 வருஷமாக சேர்த்து வச்சிருக்கிறது 20 லட்ச ரூபாய்க்கு வீடு இவ்வளோ தான், இதையும் நீ வந்து அடமானம் வச்சு கேட்குறேன்னு சொல்கிறியே, இது எப்படா இதுன்னு சொன்னார். பட் எனக்கு கோவம் வந்துச்சு எங்கள் அப்பா மேலே. லிட்டரலி என்னடா ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்குறேன் தரமாட்டேங்கிறாருன்னு ஒரு கோவம் வந்துச்சு. லேட்டராக ஒரு பாயிண்டில் வந்து எப்படி நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பா வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தார். இந்த உலகத்திலே ரொம்ப ஒரு ஆக்வர்டான ஃபீலிங்ஸ் என்னென்னா, பையன் முன்னாடியோ தன்னோட சன்ஸ் டாட்டர் முன்னாடியோ ஒரு அப்பாவை ஒருத்தவங்க வந்து வெளியால் வந்து திட்டுறதோ ஒரு அவமானப்படுத்துறதோ உண்மையுமே ரொம்ப இதான ஃபீலாக பார்க்குறேன். அது மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் ஒரு தடவை வந்து அவர் ஹாஷாக கேட்கல, பட் ஐ டுக் இட் இன் அ வெரி ஹாஷ். எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஆகிடுச்சு அந்த ஃபீலிங். அப்போ நான் இன்ஃபோசிஸில் ஒரு 35,000 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணேன், அவர் ஒரு 3 லட்ச ரூபா கடன், 3 லட்ச ரூபா கடன். லிட்ரலி ஃப்ரம் தட் நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் நான் அவர்கிட்ட போய் நான் அவங்க கடன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 35,000 சம்பளத்தில் 5,000 பெங்களூரில் இருக்க என்னோடய எக்ஸ்பென்ஸ் 5,000 அப்படியே 30,000 மாதம் போய் அவரோட 1ஆம் தேதி ஆனால் அவரோட வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு பணத்தோட அருமையே தெரிஞ்சுது. ஒரு 3 லட்ச ரூபா சேர்த்துறதுக்கு என்னோட 1 வருஷத்தோட லைஃப்பை நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அந்த 3 லட்ச ரூபாயோட வேல்யூ என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ தட் இஸ் ஹவு இட் இஸ். சி மை டேட் ஃபெல்ட், அதாவது என்ன சொல்கிறது, தான் பையன் தனக்காக பண்ணுறாருன்றது ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும், பட் ஐ டுக் இட் இன் ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு த வேல்யூ ஆஃப் மணி இஸ். எனக்கு வெளியேருந்து பார்க்கும்போது 10 லட்சம் தானே, 20 லட்சம் தானே, 5 லட்சம் தானேன்னு தெரியுது. இப்போ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம் பார்த்தா 4 லட்ச ரூபா 8 லட்ச ரூபான்னு இருக்குது. அதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ வென் யூ பே பேக் த மணி யூ ஃபீல் த வேல்யூ ஆஃப் த மணி. நீங்கள் சிங்கிள் மேனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போது இருக்கிறவங்கலாம் நம்ம ஒரு குரூப்பாக சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிலாம் நிறைய பேருக்கு மைண்டில் இருக்குது. எப்படி நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணாவே பெட்டராக வருவோமா, இல்லை ஆரம்பிக்கும் போதே குரூப் ஆரம்பித்தா நல்லா இருக்குமா?
கரெக்ட். சரி, ஆக்சுவலி இப்போ எனக்கு ஒரு 6-7 வெர்டிகல்ஸில் பிஸ்னஸ் இருக்குது. ஐ டோன்ட் ஹாவ் எனி பார்ட்னர்ஸ் இன் எனி ஆஃப் மை பிஸ்னஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி டெப்ஸ் ஆர் எனி திங். பெரிய பிஸ்னஸ் லோன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த ரீசன் வந்து என்னென்னா, நான் ஏன் அந்த பார்ட்னர்ஸோடு போக மாட்டேன் அப்படின்னா 2 விஷயங்கள். பிஸ்னஸ் அபவுட் த ஹோல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் த கேம்பிளிங். பியூர் பிஸ்னஸ் இஸ் கேம்பிளிங் தான். அதாவது நீ எடுக்கிற ஒரு முடிவு அது சாதகமாகவும் போகலாம், பாதகமாகவும் போகலாம். இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஒர்க் ஆகும். ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, நான் கோடிங் ஃபுல்லாக பண்ணுறேன், நீ மார்க்கெட்டிங் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி 2 ஸ்ட்ராங் பர்சன்ஸ் இருந்தால் பண்ணலாம். காசுக்காக யாரையும் பார்ட்னராக சேர்த்தக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் காசு போடுறேன், நீ எனக்கு ஒர்க் பண்ணுன்ற மாடல் வந்து ஒர்க் ஆகாது எனக்கு கேட்டால். ஏன்னா வந்து 2 விதமாக யோசிப்பாங்க. ஒன்று, நான் காசு கொடுத்ததுனால தான் இவன் டெவலப் ஆனான்னு ஒருத்தருக்கு கோவம் வரும். இன்னொருத்தர் என்ன நினைப்பாருன்னா, நான் வேலை செய்கிறனால தான் இவனுக்கு காசு சம்பாதிக்கிறான்னு சொல்லி இப்படி இந்த பார்ட்னர்ஷிப்ஸில் ஒரு கிளாஷஸ் வரும். ஸோ இது வந்து பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட். தென் இஃப் யூ ரியலி வாண்ட் சம்திங் டு, உனக்கு மார்க்கெட்டிங் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஐ ரியலி நீட் அ பர்சன் ஹூ கேன் ஹெல்ப் மீ அப்படின்னா வேலைக்கு எடுத்துக்கோ. அப்படியும் முடியலையா, அவன் காசும் போடுறான் வேலையும் செய்கிறான்னா, தென் யூ கோ ஃபார் அ பார்ட்னர். அதர்வைஸ் டோன்ட் கோ ஃபார் அ பார்ட்னர்ஸ். நீங்க இ-காமர்ஸ் அதில் தானே ஸ்டார்ட் பண்ணீங்க உங்கள் பிஸ்னஸ். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு அதை பற்றி நிறைய நாலேஜ் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? இப்போ நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறப்ப நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். நான் அந்த செமினார்ஸு ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலாக ஐம் நாட் அ செமினாரோ இதெல்லாம் ஐம் நாட் அ குரு, புரியுதுங்களா? நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு இன்டர்வியூவில் இந்த மாதிரி ரேண்டமாக பேசும்போது அது வைரல் ஆயிடுச்சு. இந்த ஸ்பூனு கார்லாண்ட் மாதிரி ஒரு வைரல் ஆயிடுச்சு. அது வைரல் ஆகாமல் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ, சார் இது எப்படி பண்ணுறது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா ஆஸ் அ சர்வீஸாக இது ஸ்டார்டட். அது சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் சொல்லிக் கொடுக்கணுன்னு ஐ கேனாட் ஸ்பெண்ட் மை டைம் டு டீச் யூ, ரைட்? ஸோ அப்போ அதுக்காக ஒரு சின்ன ஃபீஸ் ஒன்று வாங்கிட்டு பண்ணேன். இப்போ இது எப்படி ஒரு ப்ரொஜெக்டாக இருக்குன்னா, சரி இவர் செமினார்ஸ்க்காக இது பேசுகிறாரு, இது பண்ணுறாருன்றாங்க. பட் ஐ லிட்டரலி ஸ்டாப்ட் எவ்ரி திங். இஃப் யூ வாண்ட் யூ கேன் லேர்ன் இட் ஆன்லைன். கூகுளில் இருக்குது, அதை படித்து தெரிஞ்சுக்கோ, இல்லை ஏதோ வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஐ ஸ்டாப்ட் இட். ஸோ பட் நான் என்னோடய அப்ஜெக்டிவ் வந்து என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தேன்னா, தெர் இஸ் அ பிக் கேப், தெர் இஸ் அ வெரி பிக் கேப். ஒரு சைனாவில் நீங்கள் ஒரு சைனாவில் ஒரு ஷென்சன்லேயோ இல்லை ஃபோஷான்லேயோ இல்லை வந்து கான்சாவில் நீங்கள் போனீங்கன்னா, லிட்ரலி எவ்ரி பர்சன் நோஸ் வாட் இஸ் இ-காமர்ஸ். வாட் இஸ் இ-காமர்ஸ்? தே டோன்ட் செல் இட் இன் சைனா. நீங்கள் நல்லா பாருங்கள், சைனாவில் மார்க்கெட்ஸ் கிடையாது. அது எல்லாத்தையும் யூஎஸில் எப்படி வைக்கணும், நெதர்லாண்டில் எப்படி வைக்கணும், யூரோப்பில் எப்படி வைக்கணும், துபாயில் எப்படி வைக்கணும் தான் தேர் ஆல் ஒர்க்கிங். ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த இ-காமர்ஸை பற்றி பேசுகிறதுனால. இப்போ இது ஒரு சாம்பிள் ப்ராடக்டாக ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கடாய் வந்து ஹெச்கிராஃப்ட் எம்போரியம்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன். திஸ் காஸ்ட் அரௌண்ட் 2499 rupees. ஒன்றும் இல்லை, இந்த கடாய் அப்படியே நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஹெச்கிராஃப்ட் எம்போரியம் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கும் 2400 ரூபாய்க்கு. அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அலிபாபா இல்லை அலி எக்ஸ்பிரஸில் போய்க்கோங்க, இல்லை வந்து 168.comனு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு இது அப்படியே இந்த இமேஜை மட்டும் பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் கிவ் யூ 10 ரிசல்ட்ஸ் ஒரு 100 ரிசல்ட்ஸ். அது லிட்டரலி அதோட ப்ரைஸ் வந்து $80 to $1 to $1.2. $80. இந்தியாவிலே இதை வந்து 2500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் என்ன ஷாக்குன்னா, அந்த கம்பெனியோட வெப்சைட் விசிட்டர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா, அதை வந்து நாங்கள் டீகோட் பண்ணும்போது ஐ சர்ப்ரைசிங்லி ஃபவுண்ட் தேர் இஸ் 2 lakh visitors are coming to that website online. அதில் லெட்ஸ் டேக் 5% எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து we are not talking only about the Amazon.com or we are not talking about this. We are talking about something more. சின்னதாக யோசிக்காதீங்க. நம்ம பசங்க திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பசங்க யோசிக்கிறதெல்லாம் வந்து எப்படி பானிபூரி கடை போடலாம், எப்படி டீ கடை போடலாம், எப்படி வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிக்கிறாங்க. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இட் இஸ் கால்ட் அஸ் அ க்ளோ ஃபுட்பால்னு ஒரு ஃபுட்பால், சரிங்களா? அது ஒரு அந்த ஃபுட்பால் வந்து ஒரு ஃபேன்சி ஃபுட்பால் மாதிரி. அது நைட்டில் விளையாண்டா அது க்ளோ இந்த டார்க் மாதிரி அது ஒரு மின்னும். அதை மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு செல்லர் இருக்கார். ஹி இஸ் சோல்ட் ஆல்மோஸ்ட் நெதர்லாண்ட்ஸில் மட்டுமே ஒரு 45 கோடி 50 கோடிக்கு அந்த வெறும் ஃபுட்பாலை மட்டும் விற்றுருக்கார். ஒரு கண்ட்ரியில், நான் சொல்கிறது ஒரு கண்ட்ரியில். யூ திங்க் அபவுட் த கண்ட்ரி, 160 countries, இஸ் எவ்ரி கண்ட்ரி இஸ் நம்ம டார்கெட் பண்ணுறது யூஎஸ் யூகே மட்டும் பண்ணுறோம். அதை தாண்டி இந்த நெதர்லாண்ட்ஸ் மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே இப்போ இ-காமர்ஸ் அதிகமாக நீங்கள் போய் ChatGPTயில் போய்ட்டு வாட் ஆர் த கண்ட்ரீஸ் இட்ஸ் டெவலப்பிங் இன் இ-காமர்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா, Indonesia have developed for 31%. Netherlands have increased 28% from last year. ஸோ அப்போ யூஎஸ் மார்க்கெட்ஸை பில்லியன்ஸில் பார்த்தா இதுவுமே இட்ஸ் க்ளோஸ் டு பில்லியன்ஸில் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த Tier 3 countries are moving in a very big way. இந்தியா எடுத்துக்கோங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் இ-காமர்ஸ் அக்குமுலேஷன்ஸில் ஒரு 3rd to 4th பொசிஷன்ஸில் இருக்குது. பட்
த ப்ராடக்ட் மேட்டர்ஸ். த ப்ராடக்ட் என்னென்ன மேட்டர். ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணா அதில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்? மேடம், ப்ராடக்ட்டே கிடையாது. நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன். the highpeak.comனு ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் வந்து என்ன பண்ணுதுன்னா, தேர் செல்லிங், என்ன சொல்கிறது, நம்மலாம் டேய் இதெல்லாம் ஒரு ப்ராடக்டாடா அப்படின்னு ஒரு ஒரு கேட்போம்ல. யூ டோன்ட் பிலீவ் இட், தேர் மேக்கிங் இன் $100 million, $200 million. அந்த அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா டுபாக்கூர் வெப்சைட் மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தேர் மேக்கிங் லைக் $100 million, $200 million தேர் மேக்கிங். $100 million க்ளோஸ் டு நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு 9 எவ்வளோ, ஒரு 8,000 800 கோடி 900 கோடி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு தேர் டூயிங் பிஸ்னஸ் இன் ஜஸ்ட் இன் வெப்சைட். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாதது தான் நம்ம பிரச்சனையே தவிர, டு பி வெரி வெரி ஃப்ராங்க், நான் புட்சாலியெல்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு 906 மாதிரி கிட்டத்தட்ட ஒரு +2 மக்கு தான். ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிஇ போனவன் தான். ஸோ அதனால் ஐ நாட் ப்ரொஜெக்டிங் த வே ஐ எம் பிரில்லியன்ட் ஆர் எனிதிங். ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் த இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோதான். ஐ வாஸ் கீப் சர்ச்சிங் ஃபார் த இன்ஃபர்மேஷன்ஸ். அது மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கேப்பு தான் இருக்கே தவிர, நான் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் மை கண்ட்ரி பிகம் லைக் அ என்ன சொல்கிறது, அங்கே யூஸ் பண்ணி யாரோ ஒரு சைனீஸ் யாரோ ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அதை ப்ளீஸ் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். நம்ம பசங்க ஸ்விக்கியும் ரேப்பிடோவும் ஓட்டிகிட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் யூ லேர்ன் திஸ், டூ சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். அதுக்காக அது செய்கிற வேலை தப்புன்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேலண்ட் இருந்தும் ஒரு பெரிய காலேஜில் படித்து வேலை கிடைக்கல, ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக ஹீ இஸ் ரன்னிங் அ ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. ஸோ அப்போ அதை தாண்டி இவ்வளவும் இருக்குன்றத சொல்கிறது தான் என்னோட அப்ஜெக்டிவை தவிர, ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் மை மானிட்டரியல் பர்பஸ் ஆர் எனிதிங். இது சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்று வந்துட போகிறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ரியலி வாண்ட் டு டேக் இட் டு த சொசைட்டி. ப்ளீஸ் டேக் அ லுக் அட் த குளோபல் வைட், நாட் நேஷ்னலைஸ்ட். இந்தியாவுக்குள்ளே பண்ணணுன்றதை எனக்கு கோயம்புத்தூருக்குள்ளே பண்ணணும், திருச்சிக்குள்ளே பண்ணணும், சென்னைக்குள்ளே பண்ணணும்னு யோசிக்காமல் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக பாருன்றதுக்கு என்ன வழின்றதை பாருன்னு தான் சொல்கிறேன். என்னென்ன கண்ட்ரீஸ்லலாம் இ-காமர்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் நமக்கு? இந்தியாவை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட், அதாவது Tier 3 கண்ட்ரீஸை விட்டுருங்க. அதாவது Tier 3 கண்ட்ரீஸ்னால் இப்போ லெட்ஸ் சே பங்களாதேஷ், ஸோ இந்தோனேஷியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து விற்கலாம். இந்த காம்படிஷன் இஸ் ஹெவி. நான் எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப சாதாரணமாக தான் பார்க்குறேன். எங்கே சீப்பாக கிடைக்குது, எங்கே ஜாஸ்தியாக விற்கிது, இங்கே கிடச்சிதுன்னா இங்கே விற்றுரு, இங்கே ஏதாவது சீப்பாக கிடைக்குன்னா இதை கொண்டு வந்து இங்கே விற்றுரு, இவ்வளோ தானே. திரையிடலோடு திரவியம் தேடுன்ற மாதிரி எங்கே எது கம்மியாக கிடச்சிது. இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம சொல்லியிருப்பாங்களே, இங்கேருந்து பர்மாவுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறக்காக தே ஃபெல்ட் இங்கே வந்து நமக்கு சோர்ஸ் வந்து அந்த மிளகு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரேடிங்க்கு இங்கே நமக்கு ஈஸியாக கிடச்சிது, அங்கே காஸ்ட்லியாக இருந்துச்சு, தே டிட் இட் தேர். ஸோ இதே இன்ஸ்டெட் ஆஃப் இ-காமர்ஸ் தே டிட் இட் த்ரூ த உங்களுக்கு தெரியும் இல்லை, 1950s 60sலாம் பர்மாவில் ஒரு பெரிய ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து தான் வந்து தே டூ அ ட்ரேடிங். ஸோ அதை தான் நான் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு மெத்தடில் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் இப்போ அந்த ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸே அப்படி தான் பார்க்குறேன். அதாவது நான் ஒரு மார்க்கெட் கேப் பார்த்தேன், அந்த மார்க்கெட் கேப்புக்குள்ளே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஐம் நாட் ஃபூலிங் பீப்புள், ஐம் நாட் டூயிங் எனிதிங். ஸோ ஐ ஃபெல்ட் த குவாலிட்டி ஆஃப் த ஐஸ்கிரீம் இஸ் குட் and the price point comparatively is lesser than the existing marketplace. So இதை எனக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வச்சு புஷ் பண்ணுறேன். இட் இஸ் ரியலி டூயிங் குட் தான். 8 hour ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம வேறு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்? பேஷன்ற வேர்டை எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணுறேன்ற பேரில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறது, தட் ஐ டோன்ட் பர்சனலி அக்ரி. ஸோ நீங்கள் பேஷனை வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே இப்போ ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபினாலே you don't make money in the wildlife photographies, right? So இப்போ ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாருன்னா he makes money. ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாருன்னா அதில் ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ உன்னோட ஹாபீஸ் வேறு, உன்னோட ப்ரொஃபஷனல் வேறு. ஸோ இதில் தான் நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. அதாவது நான் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ஹாபியாக இருக்கிறனால நான் ஃபோட்டோ எடுக்கிறத வந்து என்னோட ப்ரொஃபஷன்னு மாற்றிக்கிறாங்க. அப்போ ப்ரொஃபஷனாக மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து வேர் த மணி ஃப்ளோ கம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போகிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்டடாக இருக்கேன்றதுக்காக யூ டோன்ட் பிளைண்ட்லி பிலீவ் தட்ஸ் மை பேஷன்னு நம்பாதீங்க. லாக்டவுன் பீரியட் தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஆர்வம் வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? அது எப்படி இருக்குன்னா, அந்த அன்சர்டனிட்டியை வந்து அவங்க கண் கூட பார்க்குறாங்க. அதாவது எனக்கு இப்போ நாளைக்கு வேலை போயிடுச்சு, ஆஃப்டர் த லாக்டவுன் நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஃபினான்ஷியல்ஸி. ஸோ அவங்க நிறைய பேர்த்த வெளியே அனுப்பிச்சாங்க. இப்போ நாளைக்கு எனக்கு அந்த நிலைமை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி ஓடுவேன்ற ஒரு பயத்தினால நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. இட்ஸ் அ ஹெல்தியர் ஒன் தான். பட் நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, மற்றவன் பண்ணுறான்றதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க. இப்போ நான் இ-காமர்ஸ் சொல்கிறேன்றக்காக நான் நாளைக்கு போய் எல்லோரும் நான் இ-காமர்ஸ் பண்ணுறேன், நான் ஸ்பூன் விற்கிறேன், நான் பில்லோக்கர் விற்கிறேன்னு சொல்லி போக வேண்டான்றது என்ன அட்வைஸ்.
நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ண முடியாது. பிஸ்னஸ் தான் உங்களை சூஸ் பண்ணுன்ற வேர்டை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதாவது இப்போ இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டால் எத்தனாயிரம் கோடி வேலை இருக்கும், கரெக்டு தானே? அப்படி பார்த்தா எல்லாரும் கோல்டு பிஸ்னஸில் தான் லாபம் வருதுன்னா எல்லாரும் கோல்டு பிஸ்னஸ் பண்ணிட வேண்டியது. எல்லாத்துக்கும் தெரியும்ல, நகைக்கடை போட்டால் சம்பாதிக்க முடியும் தெரியுதானே எல்லாரும். ஆனால் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 10 பிஸ்னஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மண்டையில் ஒன்றுக்கு தான் பெல் அடிக்கும். இது ஓகே, இவர் சொல்கிறது என்னால் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு ஒரு பெல் அடிக்கும். அந்த பெல் அடிக்கிறது தான் பிஸ்னஸ். அந்த பெல் அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமே தவிர, அவன் சம்பாதிக்கிறான், அவன் டீ கடை போட்டிருக்கான், இந்த ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டு இவன் டெய்லி 2000 சம்பாதிக்கிறான், இந்த பானிபூரி கடைக்காரனை பார்த்து கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வேணான்னு நான் பார்க்குறேன். ஸோ வாட் யூ பர்சனலி ஃபீல், இது என்னால் பண்ண முடியும் நான் நம்புகிறேன், எனக்கு சாத்தியமாக தெரியுது, ஐ வில் டூ இட். ஸோ அப்போ அதை பண்ணுங்கள். அதே மாதிரி பர்சன் டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு வேலைக்கு போயிட்டு இன்னொரு சைடில் பண்ணுறப்ப டெஃபினெட்லி ஐ டோன்ட் பர்சனலி ரெக்கமெண்ட் ஃபிசிக்கல் பிஸ்னஸை பண்ண வேணாங்கிறது என்னோட அட்வைஸ். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், நாங்களே ஹாப்பினிங் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் ஃப்ரான்ச்சைசி நிறைய கொடுத்தோம். இப்போ வி கம்ப்ளீட்லி ஸ்டாப் த ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எங்களோட ஓன் ஸ்டோர்ஸ் தான் பண்ணுறோம். இதில் எங்கே ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் வருதுன்னா, ஒருத்தர் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார், 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். அவர் ஆஃபீஸ்க்கு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நான் ஒரு ஐஸ்கிரீம் கடையை திறந்துடுறேன், எனக்கு மாதம் ஒரு 50,000 வரும், 1 லட்ச ரூபா வரும்னு ஒரு ஆசையில் ஒரு கடையை திறந்துடுறார். கடையை திறந்து ஆஃபீஸில் போய் லாகின் பண்ணி உட்காரும் போது அந்த கடை பையன் ஃபோன் பண்ணி, சார் நான் இன்றைக்கி லீவுன்னுவான். ஸோ யூ ஹாவ் டு க்ளோஸ் த ஸ்டோர், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்? எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்குது, சில ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் ஓனர்ஸ் இருக்கார். காலையில் அவர் பாவம் IBMல 2 லட்ச ரூபா 2 லட்சம் சம்பாதிக்கிறார். காலையில் அவர் தான் ஷட்டர் போட்டுட்டு கீழே தொடச்சிட்டு இருப்பார். எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் கடை இருக்குது. பட் இதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு பாவமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ சின்ஸ் வி ஆர் இன்டு பிஸ்னஸ் இருக்கிறனால எங்களால் இந்த கடையில் இல்லையா அந்த கடைக்கு அனுப்பிச்சுடு, வி ஹேவ் ரிசோர்ஸஸ், வி கேன் டூ எனிதிங். பட் ஆஸ் ஒரு எம்ப்ளாயியாக இருந்து அந்த ஃபிசிக்கல் பிஸ்னஸில் பர்சன் டிபெண்ட்டாக இருக்கிற ஆளாக இருக்கிறப்ப பிரச்சனையாக இருக்குது. 2 விதமாக பார்க்கலாம் சார். அந்த நீங்கள் டீ கடைக்காரெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, பசங்க வந்தாலும் வராட்டியும் தான் போய் டீ ஆற்றிட்டு இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மைண்ட் செட்டை கிளியராக வச்சிங்கன்னா யூ கேன் டூ எனி பிஸ்னஸ். இல்லை ஆளை போட்டு பார்த்துக்குவேன்னு சொன்னால் டோன்ட் ட்ரை தட். அதுதான் என்னோட பர்சனல். மொபைல்லாம் நம்ம கையில் கிடச்ச ஒரு ஆயுதம், அதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும், அப்போ தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. அது கரெக்டு தானா, இல்லை அதில் எப்படி? அதான் ஒரு கோட் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சிருப்பார்ல, அவர் சம்பாரிச்சதை விட கொக்கோ கோலா விற்று சம்பாரிச்சவன் தான் ஜாஸ்தி அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. அதாவது இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சதோட இதை தாண்டி இன்ஸ்டாகிராம் மூலிமா பொருள் வித்தவனோட சம்பாரிச்சவன் தான் ஜாஸ்தியாக இருக்கான். ஸோ அப்போ இந்த மிஸ்டர் பீஸ்ட் எடுத்துக்கோங்க, ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, த ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிளேஸ் அ வெரி பிக் ரோல். இப்போ நீங்கள் நிறையா ஃபுட் பிளாகர்ஸ் எடுத்துக்கோங்க, they literally charge lakhs to get the bloggings, right? So அப்போ அவங்க ஒரு நாள் ஓவர் நைட்டில் அதெல்லாம் பண்ணல, they did a hard work and things. கன்சிஸ்டன்சி தான் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பசங்க எப்படி பார்க்குறானுங்கன்னா, இன்றைக்கி ஒரு ரீல் போடுறேன், ஒரு 5000 வியூ போகுது, 10,000 வியூ போகுதுன்னா they are keep doing it. இப்போ இதே 500 வியூ தான் போகுது, 300 வியூ தான் போகுதுன்னா they lose their consistency. நீங்கள் மிஸ்டர் பீஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் the world's #1 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க ஒரு ஆள். அவர் லிட்டரலி அவரோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு 3 years he has only 29,000 subscribers. அதுக்கு மேலே அவர் க்ரோவே ஆகலை. he was struck for 4 years 5 years இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்ட்டார். then he did a data study. he took 6 months of time to view all the videos. ஒரு 40 மில்லியன் வியூ போனது, 30 மில்லியன் வியூ போனது, இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத ஒரு டேட்டா பாயிண்ட்டாக கலெக்ட் பண்ணுறார். இஃப் யூ see his video, he talks about this. அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டடி பண்ணுறார். அந்த ஹூக் பாயிண்ட்னா என்ன, எப்படி ஒருத்தனை 13 செகண்டுக்கு மேலே பார்க்க வைக்கிறது, இப்படின்னு சொல்லி அவர் ஸ்டடி பண்ணி தென் ஹீ ரீலான்ச் தட் மிஸ்டர் பீஸ்ட், அந்த பீஸ்ட், அந்த மிஸ்டர் பீஸ்ட்ன்ற அந்த சேனல்ஸை ரீலான்ச் பண்ணி ஹீ மேட் a million subscriber within 1 month or 2 months time. ஸோ அப்போது ஒரு ஆசைக்கு பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ அதை தாண்டி சில பேர்த்துக்கு ஃப்ளூக்காகவே இப்போ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு இப்படி போய் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போட்டாலே 10,000 வியூ வந்துடும், 20,000 வியூ வந்துடும். தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ how you are monetizing the views, how you are monetizing your Instagram accounts. எனக்கு இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றது இட்ஸ் நாட் தட். வாட் யூ பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ப்ராடக்ட் விற்கிறீங்களா, டெக்கி ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்களா, ஃபோனை பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்களா, இல்லை ஃபுட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்களா, இல்லை சோஷியலில் பண்ணுறீங்களா, என்னமோ பண்ணிக்கோங்க. பட் தேர் ஷுட் பி சம் ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். அது இல்லாமல் பிளைண்டாக சும்மா சாப்பிட்றதையும் தூங்குறதையும் போகிறதுல I don't see a personal value in it. பட் அதையுமே நிறைய பேர் மானிட்டைஸ் பண்ணுறாங்க.
பட் until unless if you have agenda of something, you do it. ஓகே. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். அதை இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு யங்ஸ்டராக இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாஸ், அதுக்கு ஐடியாஸ் வேணும், அதுக்கு கைட்லைன்ஸ் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த ஆன்சர்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். Thank you so much.